ஹரியானா மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். மொத்தமுள்ள 90 இடங்களில் 55 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கைப்பற்றும் என கணிப்பு. ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சியமைக்கும் என கருத்து கணிப்புகளில் தகவல். பாஜக எதிர்க்கட்சி வரிசையில் அமர வாய்ப்பு என்றும் கணிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஜெகதாம்பா ஆலயத்தில் பூஜை செய்து வழிபட்டார் பிரதமர் மோடி. ஆலயத்தின் மத்தளத்தை இசைத்தும் வழிபாட்டில் பங்கேற்றார். மகாராஷ்டிராவின் வாசிமில் பஞ்சாரா விஷாரத் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. பஞ்சாரா சமூகத்தின் பாரம்பரியத்தையும் பெருமையையும் எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிலைகள் மற்றும் ஓவியங்களை பார்வையிட்டார். டெல்லியில் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி காங்கிரஸ் நிர்வாகி என பிரதமர் மோடி பேச்சு. இளைஞர்களை போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக்கி அதிலிருந்து வரும் பணத்தை கொண்டு தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்கவும் அனைத்து துறையினரும் இணைந்து செயல்படவும் வலியுறுத்தல். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி, சேலம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தருமபுரி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஞாயிறன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 10ஆம் தேதி முதல் கனமழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். பாகிஸ்தானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதே இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு சாத்தியமில்லை என்றும் திட்டவட்டம். மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் அதிக தற்கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழக மக்கள் போதிய நிம்மதி இல்லாமல் மிகுந்த மன அழுத்தத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் பேச்சு. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனத்திடம் அமைச்சர்கள் 3 பேர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கட்டளை. சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிறன்று நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சி காரணமாக போக்குவரத்து மாற்றம். காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. சென்னை மெரினா கடலை ஒட்டிய வான்பரப்பில் நடைபெறவுள்ள வான் சாகச நிகழ்ச்சியை காண வரும் பார்வையாளர்கள் வாகனங்களை நிறுத்த 17 இடங்களில் ஏற்பாடு. பள்ளி, கல்லூரிகள், தீவுத்திடல் மைதானம் உள்ளிட்டவற்றில் வாகனங்களை நிறுத்தும் வகையில் காவல்துறையினர் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 3,26,000 DPT தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தடுப்பூசி தட்டுப்பாடு பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து விளக்கம். திருப்பதி திருமலையில் ஒருங்கிணைந்த சமையல் கூடத்தை தொடங்கி வைத்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது சமையல் கூடம். திருப்பதியில் பெய்த கனமழையால் ஏழுமலையான் கோவிலை சுற்றியுள்ள இடங்களில் தேங்கிய மழைநீர். சுவாமி தரிசனம் செய்த பின் நனைந்தபடி சென்ற பக்தர்கள்.
ராஜஸ்தானின் பொக்ரானில் அதிநவீன மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக சோதனை செய்தது DRDO. குறைந்த உயரத்தில் உள்ள வான் இலக்கை தாக்கி மும்முறை சோதனை செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. ஐம்பத்து 53ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அதிமுகவுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து. சென்னையில் தனது பள்ளி பருவத்தின் போது எம்ஜிஆரின் நற்பண்புகளை சொல்லி வளர்க்கப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்சியில் பெய்த கனமழையால் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் புகுந்த மழை நீர். தண்ணீரில் தத்தளித்தபடி வரிசையில் நின்று வழிபட்ட பக்தர்கள். சென்னையிலிருந்து மதுரைக்கு 121 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் நடுவானில் எந்திர கோளாறு. பத்திரமாக சென்னையில் விமானம் தரையிறக்கப்பட்டதை அடுத்து பயணிகள் மாற்று விமானத்தில் செல்ல விமான நிறுவனம் ஏற்பாடு. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்திற்கான மொத்த செலவில் 65% நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு தகவல். திட்ட நிதியில் 33,593 கோடி ரூபாய் முழு கடனாகவும் 7,425 கோடி ரூபாய் சமபங்கு மற்றும் சார்பு நிலை கடனாகவும் வழங்கப்படும் என விளக்கம். மத்திய பிரதேசத்தில் அடர்ந்த வனம் சூழ்ந்த ராணி துர்காவதி வனவிலங்கு சரணாலயத்தில் நடைபெற்றது மாநில அமைச்சரவைக் கூட்டம். 1540களில் ஆட்சி புரிந்த ராணி துர்காவதியின் பிறந்த நாளையொட்டி சரணாலயத்தில் கூட்டம் நடத்தப்பட்டதாக அரசு விளக்கம். ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் தாக்குதல் நினைவு நாளான அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் தனது தாக்குதலை நிகழ்த்த வாய்ப்புள்ளதாக உலக நாடுகள் கணிப்பு. மாமல்லபுரம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளம்பெண் உயிரிழப்பு. தோழி உயிரிழந்ததை கண்ட இளைஞர் துக்கம் தாங்காமல் பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை. நவராத்திரி விடுமுறை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னை நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. சென்னையிலிருந்து வருகிற 9ஆம் தேதி நாகர்கோவிலுக்கு செல்லும் ரயிலில் 15 குறைந்த கட்டண குளிர்சாதன 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள் இருக்கும் என தகவல். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்புக்கு எதிரானது என்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி. சென்னையில் ஞாயிறு அன்று நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சிக்காக மெரினா கடற்கரைக்கு 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. வழக்கமாக அண்ணா சதுக்கத்திற்கு இயக்கப்படும் 120 பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை. கனமழையால் மெக்சிகோவின் தெற்கு பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ள நீர் சூழ்ந்த குடியிருப்புகளில் போதிய உணவின்றி மக்கள் தவிப்பு. விமானத்தில் பேஜர் வாக்கி டாக்கி எடுத்துச் செல்ல தடை விதித்தது எமிரேட்ஸ் விமான நிறுவனம். லெபனானில் பேஜர் வாக்கி டாக்கி வெடித்து ஏராளமானோர் உயிரிழந்ததை அடுத்த நடவடிக்கை. அணுசக்தி வசதிகள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக இந்தியாவுக்கான ஈரான் தூதர் ஈராஜ் எலாஹி தகவல். ஈரானின் எண்ணெய் வளங்களை குறிவைத்து தாக்கினால் இஸ்ரேலுக்கு மறக்க முடியாத பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா, அசாம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் 22 இடங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டது தேசிய புலனாய்வு முகமை. பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்தவர்கள் குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து தீவிர நடவடிக்கை.